எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் கிபி 1920 மே 18 கரோல் ஜோசப் வச்சிதுலா போலந்து நாட்டில் உள்ள படோவிஸ் என்னும் ஊரில் தன்னுடைய பெற்றோருக்கு 3 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தார். 1929 பள்ளி ஆசிரியரான இவருடைய தாய் எமிலியா சிறுநீரக கோளாறு மற்றும் இதயவலியின் காரணமாக வான்வீடு அடைந்தார். அப்போது வஜிதுலாவின் வயது 8 மட்டுமே. இவருடைய சகோதரி ஓல்கா இவர் பிறக்கும் முன்பே வான்வீடு அடைந்திருந்தார். மூத்த சகோதரன் எட்மண்டுக்கும் இவருக்கும் இடையே 13 வயது வித்தியாசம். மருத்துவரான இவர் எதிர்பாராத காய்ச்சலால் அவதியுற்று திடீரென மரணத்தை சந்தித்தார். இவ்வாறு அடுக்கடுக்கான இழப்புகளோடு உருவாகி கொண்டிருந்தது எதிர்கால திருச்சபையின் தூணாகிய குழந்தை கரோலின் குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில் கால்பந்து விளையாட்டில் ஆர்வம் கொண்ட கரோல் கோல் கீப்பராக விளையாடும். அவர் வாழ்ந்த நகரில் ஏராளமான யூதர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களில் பலர் இவருக்கு நண்பர்களாகவும் இருந்தார்கள். விடுமுறை நாட்களில் கால்பந்து போட்டி யூதர்களுக்கும் கத்தோலிக்கருக்கும் இடையே நட்பு ரீதியில் அடிக்கடி நடக்கும். சில வேளைகளில் யூதர்களின் அணியில் கரோல் விளையாட்டு வீரராக விளையாடுவார். இளைஞரான கரோல் வச்சிதுலா நாடகம் நடிப்பதில் அதிக ஆர்வம் காட்டினார். நண்பர்களாக இணைந்து பல மேடை நாடகங்களில் நடித்தார்கள். அதில் ஒருவர்தான் ஜிங்காபீர் என்னும் அழகான பெண்மணி. மேடை நடிப்பில் அற்புதமாக நடித்து அசத்துபவர். இருவரும் இணைந்து பல கதாபாத்திரங்களில் நடித்தார்கள். அவரது அழகை குறித்து விவரிக்கும் போது யூதர்களின் அழகு என்று வர்ணித்தார். கிபி 1938 வஜிதுலா தனது தந்தையோடு சேர்ந்து கிராக்கோ நகர் நோக்கி புறப்பட்டார். அங்கிருந்த பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய கல்வியை தொடர்ந்தார். அங்கு பலமொழி கல்வியை மேற்கொண்டு பற்பல மொழிகளில் புலமை பெற்றார். போலந்து, லத்தீன், இத்தாலி, ஆங்கிலம், ஸ்பானியம், போர்ச்சுகீஸ், பிரெஞ்சு, ஜெர்மன், குரோஷியா, ஸ்லாவிக், உக்ரைன், எஸ்பிரண்டோ என 12 மொழிகளில் தனி புலமை பெற்றார். பின்னாளில் திருத்தந்தையாக உயர்ந்தபோது அவற்றில் 9 மொழிகளை அவர் பயன்படுத்தினார். இராணுவத்தில் பணிபுரிய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. அதன் பேரில் இராணுவ பயிற்சி மேற்கொண்டார். ஆனால் உயிரை பறிக்கும் ஆயுதங்களை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக்கொண்டார். 1939 ஜெர்மன் படைகள் போலந்து நாட்டுக்குள் ஊடுருவின. இதனால் பல்கலைக்கழகங்கள் இழுத்து மூடப்பட்டன. போலந்து நாட்டினரை ஜெர்மனிக்கு நாடு கடத்தினார். மிக பெரும் நெருக்கடியான அக்காலகட்டத்தில் உணவு விடுதியிலும் கல்குவாரியிலும் வேதியியல் தொழிற்சாலைகளிலும் வேலை பார்த்தார் எதிர்கால திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். கிபி 1940 அடுத்தடுத்து விபத்துக்களை சந்தித்தார். அது அவருக்கு போதாத ஆண்டாகவே அமைந்திருந்தது. முதலில் நடந்த விபத்தில் தலையில் பலத்த காயத்தோடு உயிர் தப்பினார். 2வது முறையாக கல்குவாரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் மீது மோதிய லாரி அவரின் தோள்பட்டையை பதம் பார்த்தது. உடலில் ஏற்பட்ட காயங்கள் அதில் ஏற்படுத்திய தழும்புகள் மறைவதற்குள் மனதிற்குள் பயங்கர வலியை ஏற்படுத்தியது விபத்துக்களை தொடர்ந்து ஏற்பட்ட அவருடைய அன்பு தந்தையின் இழப்பு. இவ்வுலகில் தனக்கென இருந்த தந்தையையும் இழந்து தனிமரமாக நின்றார் எதிர்கால திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். முதலில் தான் பிறக்கும் முன்பே சகோதரியை இழந்து, பின்னர் தாயை இழந்து, அதன் பின் சகோதரனை இழந்து, கடைசியாக தந்தையை இழந்து என ஒருவர் பின் ஒருவராக இழந்து தனக்கென இவ்வுலகில் யாருமே இல்லை என எண்ணி துடித்தார். அந்த வலி இறையழைத்தல் என்கிற விதை அவருக்குள் ஆழமாக விதைக்க வழிவகுத்தது. 1942 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த போது ஆயரிடத்தின் கதவை தட்டி குருத்துவ பயிற்சிக்கு தான் தயாராக இருப்பதாக ஆயரிடம் தனது குருத்துவ லட்சியத்தை வெளிப்படுத்தினார். ஆச்சரியத்தோடு அவரை பார்த்த ஆயர் அவரிடம் வெளிப்பட்ட உத்வேகத்தை பார்த்து பயிற்சிக்கு அனுப்பினார். குருத்துவ பயிற்சியை துவக்கிய சில நாட்களில் மற்றொரு அபாயகரமான விபத்தை சந்தித்தார். இம்முறையும் ஆங்காங்கே சில காயங்களுடன் தப்பி பிழைத்த இவர் தனது குருத்துவ கனவு நிறைவேறுவதற்காக இறைவன் தன்னை வாழ அனுமதித்துள்ளார் என்று கூறி அகமகிழ்ந்தார். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த வேளையில் பல யூதர்களை காப்பாற்றும் நல்ல சமாரியனாக செயல்பட்டவர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால். நாசிச முகாமிலிருந்து தப்பி வந்த 14 வயது சிறுமி பட்டினி மயக்கத்தால் ரயில் நிலையத்தில் மயக்கமுற்று கிடந்தார். நள்ளிரவில் அந்த பெண்ணை மீட்டு அவருக்கு தேவையான உணவு வழங்கி அன்று இரவு முழுவதும் அவரோடு உடனிருந்து அவரை கவனித்துக் கொண்டார். இதுபோன்று ஏராளமான யூதர்களுக்கு மறைவிடம் கொடுத்து நாசிச கொடிய கரங்களிலிருந்து காப்பாற்றினார் எதிர்கால திருத்தந்தை. அப்படித்தான் ஸ்டான்லி பெர்கர் என்கிற யூத சிறுவனுக்கு மறைவிடம் கொடுத்து காப்பாற்றினார். ஆனால் அவனுடைய பெற்றோர் நாசிச படையால் கொல்லப்பட்டார்கள்.
அச்சிறுவனை தத்தெடுத்த பெற்றோர் காப்பாற்றிய புனிதரிடம் திருமுழுக்கு கொடுத்து அவரை கிறிஸ்தவராக்கும்படி சொன்னார். அதற்கு மறுப்பு சொன்ன புனிதர், இவன் குழந்தை, இவனுடைய பெற்றோர் யூதர்கள். அவன் வளர்ந்த பின் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவனாக முடிவெடுக்கட்டும், திணிக்க வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க மறுத்தார் எதிர்கால திருத்தந்தை. கிபி 1946 நவம்பர் 1 அனைத்து புனிதர்கள் திருநாளன்று கிராக்கநகர் சோபியாவாளர் அவர்களால் குருத்துவ அருள் பொழிவு செய்யப்பட்டார் கரோல் வச்சிதுலா. பின்னர் பேராயர் அவரை ரோம் நகரில் உள்ள தாமஸ் அக்வினாஸ் பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பயில அனுப்பினார். அங்கு உயர்கல்வியை வெற்றிகரமாக படித்து முடித்தார். மாணவனாக ரோமில் பயின்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில்தான் புகழ்பெற்ற 5 காயம் வரம் பெற்ற புனித பேதுரு பியோவை சந்தித்தார் என்று அவருடைய பள்ளி தோழரும் பின்னாளில் ஆஸ்திரேலிய நாட்டின் கர்தினாலாக விளங்கிய அல்போன்ஸ் குறிப்பிடுகிறார். அது குறித்து அவர் மேலும் விவரிக்கும் போது, புனித பேதுரு பியோவிடம் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் ஒப்புரவு அருள் சாதனம் செய்தார் எனவும் அவர் திருத்தந்தையாக பின்னாளில் உயர்வார் என புனிதர் இறைவாக்காக முன்னுரைத்தார் எனவும் ஆச்சரியத்தோடு விவரிக்கிறார். உயர்கல்வி படிப்பை முடிந்ததும் தனதுடைய மறைமாவட்டத்திற்கு திரும்பினார். 24 மைல் தொலைவில் இருந்த நிஜோக்கில் உள்ள விண்ணேற்ப ஆலயத்தில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டிருந்தார். தனது முதல் பங்கு தளத்திற்கு வந்தடைந்ததும் காரில் இருந்து வெளியேறி முழங்கால் படியிட்டு அம்மண்ணை முத்தம் செய்தார். இதுபோன்று திருத்தந்தையாக பணியாற்றிய காலகட்டங்களிலும் பல நாடுகளுக்கு தூதுரை பயணம் மேற்கொண்ட போதும் முழங்கால் படியிட்டு மண்ணை முத்தமிடுவதை தொடர்ந்தார். இந்தியாவிற்கு வந்தபோதும் அதே செயலை செய்து அனைவரது கண்களையும் ஆச்சரியத்தால் விரிவடையச் செய்தார். இப்பணிவான செயலை புனித ஜான் மரிய வியானியிடமிருந்து கற்றுக்கொண்டதாக குறிப்பிடுகிறார். புனிதர்கள் எப்படியெல்லாம் ஒருவருக்கொருவர் வழிகாட்டுகிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. 1949 கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிய துவங்கினார். அவர் மீது ஈர்ப்பு கொண்ட 20 மாணவர்கள் அவரின் தலைமையில் ஒன்று கூடி சிறு குடும்பம் என்று தங்களை அழைத்தார். அவர்கள் ஒன்று கூடும் நாட்களில் ஜெபம், திறந்த வெளியில் திருப்பலி, இறையியல் மெய்யியல் உரையாடல் மற்றும் ஏழை எளியோருக்கு உதவி என பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஆர்வம் காட்டினார்கள். 20 நபர்களோடு துவங்கிய இக்குழு 200 நபர்களின் எண்ணிக்கையை மிக வேகமாக எட்டியது. அதன் பின் அவர்களின் செயல்பாடுகளும் அதிகரித்தது. படகு ஓட்டுதல், மலையேற்றம், ஆகாயத்தில் பறத்தல், சைக்கிள் ஓட்டுதல், முகாமிடுதல் என பல பொழுதுபோக்கான அதே வேளையில் குழு ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய பல அற்புதமான செயல்களில் அக்குழுவினர் ஈடுபட்டார். மாணவர்களோடு இதுபோன்று வெளியிடங்களுக்கு சென்று வரும்போது தன்னை குருவானவர் என்று பொது இடங்களில் அழைப்பதை விட ஊஜக் என்று அழைக்கும்படி சொல்வார். அதாவது போலந்து மொழியில் யூஜக் என்றால் ஊஜக் என்றால் அங்கிள் என்று பொருள். அதுவே நாளடைவில் அவரின் செல்லப்பெயரானது. அவர் திருத்தந்தை 2ஆம் ஜான்பாலாக மாறிய போது அவருடைய மாணவர்கள் அவரை ஊஜக் என்றே அழைத்தார்கள். 1958 ஜூலை 4 தன்னுடைய மாணவர்களோடு படகோட்டும் பயணத்தில் இருந்தபோது திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரிடமிருந்து அந்த அற்புதமான செய்தி பறந்து வந்தது. அசாத்திய அறிவாற்றலோடும் தெய்வ பக்தியோடும் விளங்கிய கரோல் வச்சிதுலா கிராக்கோ மறைமாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார் என்கிற மகிழ்ச்சியான செய்தி. செய்தியை கேள்விப்பட்ட மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பரவசத்தில் துள்ளி குதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அருகிலிருந்த சிற்றாலயத்திற்கு சென்று பணிவோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி திருச்சபையின் பொறுப்புகளை அர்ப்பணத்தோடு செய்ய முன்வந்தார் கரோல் வச்சிதுலா என்கிற எதிர்கால திருத்தந்தை 2ஆம் ஜான்பால். 38 வயதில் ஆயரானார். மிகவும் குறுகிய வயதில் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டவர் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. ஆயராக திருச்சபையின் வரலாற்றில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் கலந்து கொண்டவர் என்கிற பெருமையும் உண்டு. அதில் 2 முக்கிய பங்களிப்புகளையும் தந்துள்ளார். சமய சுதந்திரம் மற்றும் நவீன யுகத்தில் திருச்சபை என்கிற 2 தலைப்புகளில் இவர் உருவாக்கிய எழுத்துக்கள் வத்திக்கான் ஏட்டில் இடம் பிடித்தன. கிபி 1967 அவர் எழுதிய ஹியூமனே வீட்டே, அதாவது மனித வாழ்க்கை என்கிற தலைப்பில் அவர் எழுதிய சுற்றுமடல் கருக்கலைப்பு, செயற்கை கருத்தடை பற்றி நேர்த்தியாக விவரிக்கிறது. சவாலான இம்மடல் திருச்சபையின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடம் பிடித்துள்ளது. 1978 திருத்தந்தை 6ஆம் பவுலின் இறப்பை தொடர்ந்து புதிய திருத்தந்தையாக 1ஆம் ஜான்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்ற 33 நாட்கள் கழித்து திடீரென மரணமடைந்தார். இதனால் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. அக்டோபர் 14 திருத்தந்தையின் அடக்கம் முடிந்தபின் கர்தினால்கள் கூடினார்கள். ஜெனிவா நகர் பேராயர் கர்தினால் சாஷ்ரி அல்லது புளோரன்ஸ் நகர் பேராயர் பெனலி திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது.
ஆனால் இருவருக்கும் கிடைத்த ஆதரவுக்கு ஏற்ப எதிர்ப்பலையும் கடுமையாக இருந்தது. கொலம்போ நகர் பேராயர் கிவானி அடுத்த வாய்ப்பாக கருதப்பட்டது. ஆனால் அவரோ தான் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை நிராகரிப்பேன் என்று பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இதனால் புதிய திருத்தந்தை தேர்வில் நெருக்கடி அதிகரித்தது. இறைமக்கள் புதிய திருத்தந்தைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த நிலையில் 2 நாட்களாக தொடர்ந்து புகைபோக்கி கரும்புகையை வெளியேற்றிக் கொண்டிருந்தது. இந்நிலையில் வியானா நகர் பேராயர் கர்தினால் பிரான்சிஸ் போலந்து நாட்டு பேராயர் கர்தினால் கரோல் ஜோசப் வஜ்துலாவை திருத்தந்தையாக முன்மொழிந்தார். கர்தினால்களிடையே வாக்கெடுப்பு நடந்தது. நடந்த வாக்கெடுப்பில் 111 வாக்குகளில் 99 வாக்குகள் பெற்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கரோல் ஜோசப் வஜ்துலா என்கிற 2ஆம் ஜான்பால். திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் கர்தினால்கள் நடுவில் எழுந்து நின்று பேசிய சிற்றுரையில் இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவர் தாய் மரியன்னையின் மீதும் தாய் திருச்சபையின் மீதும் கொண்டுள்ள விசுவாசத்தின் பொருட்டும் பணிவோடும் கீழ்ப்படிதலோடும் இப்பொறுப்பை மனமுவந்து ஏற்கிறேன் என்றார். திருத்தந்தை 1ஆம் ஜான்பாலை தொடர்ந்து பொறுப்பெடுத்த இவர் 2ஆம் ஜான்பால் என்னும் பெயரை திருத்தந்தை பணிக்குரிய பெயராக தேர்ந்தெடுக்கிறேன் என்று அறிவித்தார். அனைத்து கர்தினால்களும் கரவொலி எழுப்பி வரவேற்றார்கள். நீ ஒரு பாறை, இப்பாறையின் மீது என் திருச்சபையை எழுப்புவேன் என்று பேதுருவில் துவங்கிய திருத்தந்தையின் பட்டியலில் 264வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால். வழக்கமாக கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்நிகழ்வை மிக எளிமையாக கொண்டாடினார் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால். திருத்தந்தையின் பட்டமளிப்பு விழா என்று பெயரிடப்படுவதை விட புதிய திருத்தந்தையின் துவக்க விழா என்று பெயரிடும்படி அழைப்பு விடுத்தார். அச்சடங்கில் கர்தினால்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரின் மோதிரத்தை முத்தம் செய்வார்கள். அச்சடங்கின் போது போலந்து நாட்டின் கர்தினால் திருத்தந்தைக்கு முன்பாய் முழங்கால் படியிட முயற்சி செய்யும் போது திருத்தந்தை எழுந்து நின்று அவரை கட்டி அணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டார். அனைவரின் கண்களிலும் அது கண்ணீர் துளியை ஏற்படுத்தியது. திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் திருத்தந்தையாக பணியாற்றிய 26 வருடத்தில் 129 நாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொண்டார். ஏறத்தாழ 11 லட்சம் கிலோமீட்டர் பயணங்கள் பல மேற்கொண்டார். இவர் செல்லும் இடங்களில் இவரை சந்திப்பதற்கு ஏராளமான கூட்டம் கூடியது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகரம் மணிலாவில் நடந்த இளையோர் மாநாட்டில் 40 லட்சம் பேர் கலந்து கொண்ட நிகழ்வு உலக சரித்திரத்தில் அதிகமானோர் கலந்து கொண்ட நிகழ்வு என்று புகழ் பெற்றது. ஒரே வருடத்தில் அதிகமான நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்ட திருத்தந்தை என்கிற பெயர் பெற்றார். முதலாக அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு வருகை புரிந்த திருத்தந்தை என்கிற சிறப்பும் உண்டு. இந்தியாவிற்கு தனது பணிக்காலத்தில் 2 முறை வருகை புரிந்துள்ளார். கிபி 1986ஆம் ஆண்டு வருகை புரிந்த திருத்தந்தை 10 நாட்களில் சென்னை உட்பட 14 முக்கிய நகரங்களுக்கு சென்றார். 1999ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகை புரிந்த திருத்தந்தை அவர் ஆற்றிய உரையில் கூறியதாவது: முதல் 1000வது ஆண்டில் யூரோப்பில் பரவிய கிறிஸ்தவம் அடுத்த 1000வது ஆண்டில் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் பரவியது. அதுபோன்று புதிதாய் பிறக்கப் போகிற அடுத்த 1000 ஆண்டில் கிறிஸ்தவம் ஆசிய கண்டத்தில் பரவ வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். சிறுவயது முதல் மரியன்னையை ஆழமாக நேசித்து மரியன்னைய பக்தியில் வளர்ந்த திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் திருத்தந்தையான போதும் மரியன்னையின் பக்தியில் தொடர்ந்து வழிநடந்தார். கிபி 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டை ஜெபமாலை ஆண்டாக அறிவித்து புதிதாக ஒளியின் மறை உண்மைகளை ஜெபமாலையில் அறிமுகம் செய்து வைத்தார். ஜெபமாலையில் இருந்த சிறியதொரு வெற்றிடத்தை ஒளியின் மறை உண்மைகளை கொண்டு நிறைவு செய்தார் என்றே சொல்ல வேண்டும். கிபி 1983ஆம் ஆண்டு துப்பாக்கி தோட்டாக்கள் அவரை துளைத்த போது மரியன்னை தந்த பாதுகாப்பால் தான் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். ரோம் நகரில் திருத்தந்தையாக பணியாற்றிய காலகட்டத்தில் மரியன்னைக்கென சிறப்பு அருங்காட்சியகம் எழுப்பினார். அன்னையை சிறப்பு செய்யும் பெயரில் ஏராளமான திருமடல்கள் அன்னையின் பெயரை மையமாக கொண்டு எழுதினார். தன்னுடைய திருப்பலி ஆடையில் அன்னையின் பெயரை குறிக்கிற அடையாளத்தை இடம்பெறச் செய்தார். தன்னுடைய திருத்தந்தை பணியின் விருதுவாக்காக எல்லாம் உமக்காக என்கிற மரியன்னையின் அர்ப்பணத்தையே தனது விருதுவாக்காக தேர்ந்தெடுத்தார். வயது முதுமையாலும் உடல்நலக்குறைவாலும் பாதிக்கப்பட்ட திருத்தந்தை கிபி 2005ஆம் ஆண்டு தனது 85வது வயதில் வான்பீடு அடைந்தார். 2014ஆம் ஆண்டு இறையிறக்க ஞாயிறு திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அத்திருப்பலியில் 150 கர்தினால்கள், 700 ஆயர்கள், 5 லட்சம் இறைமக்கள் அத்திருப்பலியில் பங்கெடுத்தார்கள். செய்யும் பணியை செம்மையாக செய்து இறைவனுக்கு தொண்டாற்றி
இயேசுவுக்கு சான்று பகர்ந்து மரியன்னையின் சீடத்துவ வாழ்வை பின்பற்றினால் நீங்களும் நாளைய 2ஆம் ஜான் பாலே. எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. புனித அபிலா தெரேசாவே,